திருநங்கைகள் உரிமைகள் பாதுகாப்பு திருத்த மசோதா 2026 இந்த நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது கடந்த 24ஆம் தேதி திடீரென்று நாடாளுமன்றத்தினுடைய லிஸ்ட் ஆஃப் பிசினஸ்ல கொண்டு வந்து அந்த உடனடியாக நிறைவேற்றுவதற்கு முயற்சி எடுத்தாங்க. ஆகவே இந்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட்ட உடனேயே இந்த மசோதாவை ஆரம்ப நிலையிலே எதிர்க்கிறோம். இது திருநங்கைகளுடைய உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கு மசோதாவை. ஆகவே இந்த மசோதாவை வாபஸ் பெறணும் அல்லது நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தரப்பில் அது குறித்து நாம வலியுறுத்தினோம். ஆனால் அவங்க அதையும் மீறி என்னன்னா இது இந்த மசோதா முன்மொழியப்பட்டிருக்கு, குரல் வாக்கெடுப்பு மூலமாக நாங்கள் நிறைவேற்றுவதற்கான சாத்தியங்கள் இருக்கு. இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் பேசுவதற்கு நாங்கள் ஒரு 3 மணி நேரம் அவகாசம் தரோம். இதுல உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. அதுக்கப்புறம் சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் பதிலுரைக்கு பிறகு இந்த சட்டத்தை நிறைவேற்றலாம் என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு கிரண் ரிஜிஜு அவர்கள் தெரிவித்தார். இந்த சட்டத்தை பொறுத்தவரை ஏற்கனவே போராடி பெற்ற பல உரிமைகள் இந்த சட்டத்தால் பறிக்கப்பட்டிருக்கு. அதுல ஒன்று பிரதான உரிமைங்கிறது அடையாளம் காண்பதற்கு அவர்களுடைய அடையாள அட்டை அவர்களுக்கு வழங்குவதற்கு மெடிக்கல் போர்டு சர்டிபிகேட் வேண்டும் என்று ஏற்கனவே நிபந்தனை வச்சிருந்தாங்க. திருநங்கைகளுடைய தனிப்பட்ட அந்தரங்கத்தை ஒரு பரிசோதிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிற காரணத்தினால இதை எதிர்த்து திருநங்கைகள் போராடியதோடு மட்டுமல்லாமல் இது குறித்து நீதிமன்றத்துக்கும் போய் நீதிமன்றம் ஒன்றிய அரசுக்கு எதிராக தீர்ப்பும் வழங்கியிருக்காங்க. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் எந்த திருநங்கையும் அவர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தக்கூடாது. செல்ஃப் டிக்ளரேஷன், அவங்களுடைய அடையாளத்தை பற்றி அவர்கள் சுய அறிக்கை கொடுத்த அடிப்படையில் அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கலாம் அப்படிங்கிறது அந்த தீர்ப்பாக சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க 2011 மக்கள் தொகைப்படி திருநங்கைகளுடைய எண்ணிக்கைங்கிறது கிட்டத்தட்ட 5 லட்சம், 4,87,803. இதுல இவ்வளவு இந்த சட்டங்கள்லாம் வந்த பிறகு 2019 சட்டம் வந்த பிறகு அவர்களுக்கான பாதுகாப்புகள்லாம் உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு நீதிமன்றம் இந்த உத்தரவையும் வழங்கின பிறகும் கூட அடையாள அட்டை பெற்றவர்கள் வெறும் 32,000 பேர் தான் இந்தியா முழுவதும் அடையாள அட்டை பெற்றவர்கள். திருநங்கைகளை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துவதுங்கிறதுல பல பாலியல் ரீதியான பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. ஒரு இளம் வயதிலான ஒரு திருநங்கையோ திருநம்பியோ பரிசோதனைக்கு உட்படுத்த போது அவங்கள பாலியல் ரீதியாக நிறைய துன்புறுத்தலுக்கு ஆளாவதற்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க மருத்துவ குழு முன்னால் முழு நிர்வாணப்படுத்தப்பட்டு அவர்கள் நிறுத்தப்பட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஆகவே இதையெல்லாம் தாண்டி தான் இந்த நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பிச்சாங்க. இப்ப நீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவு அமுலில் இருக்கக்கூடிய காலத்துல அந்த சட்டப்படி அவங்க அதுக்குரிய கண்ணியத்தோடு நடத்தப்பட வேண்டும் என்பதெல்லாம் அமுலாகி இருக்க காலத்துல இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதன் மூலமாக அவங்களுடைய அடையாளத்தை அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் என்பதிலிருந்து மாற்றி மாவட்ட அளவிலான நீதிபதி, மாவட்ட அளவிலான ஒரு சுகாதார அலுவலர், மாவட்ட அளவிலான மருத்துவ குழு இவங்க முன்னால அவங்க தோன்றி அவங்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கான சான்றுகள் பெற்று அவங்க அடையாள அட்டை பெற வேண்டும் என்று இந்த திருத்தம் சொல்லப்படுது. திருநங்கையரை பாதுகாக்கக்கூடிய விஷயம்னு அவங்களால் முன்மொழியப்படுது. ஆனால் இதனால் யார் பாதிக்கப்பட போறாங்கன்னா அந்த திருநங்கை இடம்பெற்றக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவர்களே நீங்க அடித்தார்கள் துன்புறுத்தார்கள் என்று பொய் புகார் செய்வதற்கான வாய்ப்புகள் அதுக்குள்ள இருக்கு. அவர்களுக்கான மருத்துவ அறுவை சிகிச்சை செய்யக்கூடியவர்கள், மருத்துவ சிகிச்சை வழங்கக்கூடிய மருத்துவர்கள் மீது புகார் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க அவங்க சேர்ந்து வாழக்கூடிய பழக்கம், இப்போ ஒரு திருநங்கைகள் குடும்பத்திலிருந்தும் புறக்கணிக்கப்பட்டு சமூகத்தாலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிற சூழல்ல அவங்கெல்லாம் சேர்ந்து வாழக்கூடிய கல்ச்சர் இருக்கு அவங்களுக்குள்ள. ஆகவே அப்படி சேர்ந்து வாழ்ந்தா கூட அந்த நண்பர்களால் அவர்கள் துன்புறுத்தப்பட்டால்னு பொய்யான புகார் செய்வதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஆகவே இந்த திருத்தம் கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஆகவே அதை ஒரு திருத்தமாக கொண்டு இது கிரிமினலைஸ் பண்ணுவது, அவங்கள அவங்களுடைய அந்தரங்கத்தை பரிசோதிக்கிற முறையில செய்வது, இது போன்ற நடவடிக்கைகளை அவங்க எடுக்கிறாங்க. என்னன்னா இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை கொண்டு வருகிற போது திருநங்கையராக இருக்கக்கூடியவர்களை, அவங்க மத்தியில பணியாற்றக்கூடியவர்களை, திருநங்கையர்களை, அவங்க பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அமைப்புகளை அழைத்து கலந்து பேசி அவங்க இந்த சட்டத்தினால் என்னென்ன நன்மைகள் பெற்றிருக்காங்க, இதுல என்ன குறைபாடுகள் இருக்கு அவங்களோடு விவாதித்து இது மாதிரியான சட்டங்களை நாடாளுமன்றத்துக்கு முன்னால் கொண்டு வரணும். அதுக்கு பதிலாக என்னன்னா அவங்களெல்லாம் யாரையுமே கன்சல்ட் பண்ணாம பியூரோகிராட்ஸா வச்சு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது அவங்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு சட்டம் என்ற முறையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். நாடாளுமன்றத்தில் என்னன்னா 3 மணி நேரம் விவாதிக்கிறதுக்கு அவகாசம் கொடுக்குறேன்னு சொன்ன சபாநாயகர் 2.5 மணி நேரத்தில் விவாதத்தை முடிவு கொண்டு வர்றாரு. முடிவு கொண்டு வந்தா குறிப்பா இடதுசாரி கட்சிகளை மட்டும் யாருமே பேச அனுமதிக்கல. இடதுசாரி கட்சிகளுடைய
8 உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்குள்ள இருக்கிறோம். அதுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பா 4 உறுப்பினர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பா 2 உறுப்பினர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் சார்பா 2 உறுப்பினர்கள். இந்த 8 உறுப்பினர்கள் சார்பாக பேச அனுமதிக்கப்படல. முதலாளித்துவ கட்சிகளை மட்டுமே பேச அனுமதித்து விட்டு இந்த சட்டத்தை குரல் வாக்கெடுப்பு மூலமாக நிறைவேற்றுவதற்கான வேலையை இந்த அரசு செய்திருக்கு. இது திருநங்கையருடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய சட்டம் அல்ல, இது அவருடைய உரிமையை பறிக்கக்கூடிய சட்டம், அவருடைய அந்தரங்கத்தை பகிரங்கப்படுத்தக்கூடிய சட்டம், அவரை ஆதரிக்கக்கூடியவர்கள் மீது வழக்கு தொடுக்கக்கூடிய ஒரு சட்டம். ஆகவே இந்த சட்டம் திருநங்கையருக்கு அநீதியான சட்டம் என்ற முறையில் இந்த சட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம்.